Hey soulmates, welcome to Divine 369 Tarot Trading. நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு 3 விதமான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு கைடன்ஸ். ஓகேவா? அது என்னம்மா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணி அவருக்கு கிராட்டிடியூடோட இந்த எனர்ஜியை நீங்களும் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தேடலில், ஒரு தேவைகள் அந்த மாதிரி இதில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? நம்ம மனசுக்குள்ளே ஃபுல்லாக வேகப்பட்ட எண்ணங்கள், தாட்ஸு, சில வலிகள், சோகங்கள், என்னவா ஒரு நெகட்டிவ் உங்களை தடுக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட நிறைய இதை நம்ம சுமந்துட்டு நம்ம அன்றாட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நீ டிடாக்சிஃபை பண்ணணும். டிடாக்சிஃபை பண்ணுறதுக்கு எதுவாக கூட வேணாலும் இருக்கலாம். எப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சு ஒரு சாம்பலை கக்குதோ, அதே மாதிரி உனக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கிற உன்னுடைய எல்லா வழிகள், உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னோட ஆன்ம முன்னேற்றத்தையும் உன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்தையும் தடுக்கின்ற அத்தனை விஷயத்தையும் நீ அதை எரிச்சிரு. அதை அது எந்த தேவையில்லாத எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களை பிளாக் பண்ணுகிற ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் கோபமாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் திங்கிங் இருக்கலாம், ஏதோ ஒன்று ஏதோ ஒரு எனர்ஜி அது உங்களை பிளாக் பண்ணுற அந்த மாதிரி எனர்ஜிஸை நீங்கள் டிடாக்சிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா? ப்யூரிஃபை பண்ணிடுங்க. ஸோ அந்த இதை நீங்கள் அப்படியே கிளென்ஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு காமான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போவீங்க. அந்த காமான ஸ்டேட்டை கொடுக்குற அந்த பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு கிராட்டிடியூடோட, ஏன்னா இது அவர் படைச்சது இல்லையா, அவருடைய உலகம் தானே இது. நாம் தான் அதை அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்குள்ளே சொல்லிட்டு எல்லாமே நம்ம எடுத்து, காற்றுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே நம்ம அவர்கிட்ட எந்த பெர்மிஷனுமே வாங்காமல் அழகாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் செய்கிற உங்களுக்கு அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிராட்டிடியூட் வெறும் இல்லைங்க, அது டைமென்ஷனே உங்களை வேறு லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது நீங்கள் உங்கள் மைண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி நிலைக்கு செல்லும். ஓகேவா? அப்படி செல்லும்போது உங்களுக்கு அறிய வேண்டிய விஷயம், ஓகேவா, நீங்கள் என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியணுமோ, என்ன மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ, அப்போது இந்த டிவைன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த விஷயம் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த விஷயம் எப்படி சொல்கிறது, மைபி எஸ் நாலேஜாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆன்ம ஞானம் நம்ம தான் கண்டிப்பாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த அமைதியான ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய டவுன்லோட்ஸ் நீங்கள் கிடைக்கலாம். சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு குருவோடைய கைடன்ஸ் கிடைக்கலாம், இல்லை அவருடைய ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை அவருடைய தரிசனம் கிடைக்கலாம். குரு மீன்ஸ் சித்தர் கூட இருக்கலாம். சித்தரை ஏதோ தெரில, பட் ஆனால் சித்தரோடைய சில பேர் சித்தரோட தரிசனம், அவருடைய ப்ரெசன்ஸ் இங்கே தெரியுது. அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எஸ், அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களை டிடாக்சிஃபை பண்ணி நீங்கள் இந்த சரண்டர் ஆகும்போது உங்களை அவங்க வழிநடத்தி கூப்பிட்டு போவாங்க. அவங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஆன்ம ஞானம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க தான் உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் உங்களுக்கு ரொம்ப அழகான கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கினா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கோங்க. நானும் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.